ஒன்றும் பிரச்சனை என்ன பங்காளி தாமஸ் போயிட்டாப்லையா? பேக்ல வாங்க. வெல்கம் பண்ண ஸ்டூடண்ட் எல்லாம் உடனடியாக அவங்க எடுத்துவாங்க. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் மூமெண்ட். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விழா இனிதே தொடங்க இருக்கிறது. மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்போடு மேடைக்கு கி முத்துக்குமார் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாவட்ட செயலாளர் டி செங்கோடன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கே ஆர் கணேசன் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மா தங்கராசு தலைமை ஆசிரியர் நெடுவாசல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி விஜயா செல்வராஜ் எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களை அன்போடு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி வளர்மதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் அண்ணன் கே சி சிவகுமார் அவர்களை அன்போடு, ஏ யோகேஸ்வரன் தாளர் க சிவனேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அன்னை மீனாட்சி சிப்ஸ் மகா சபரி பைனான்ஸ் கோல்டு லோன் கீரமங்கலம் கே கண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. தமிழ் தாளாளர் யாழ் அகாடமி சிலட்டூர் சேது புகழேந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிகழ்வின் வரவேற்புரை கோரி எம் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பே யோகராஜா சார் அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றோம்.
சுட்டாலும் வெளிர்கின்ற சங்கு, ஆனால் பட்டாலும் ஒளிர்கின்ற தங்கம், எவர் எதிர்த்தாலும் வெற்றி காணுகின்ற சிங்கம், எங்கள் அங்கமெல்லாம் நிறைந்த அமைச்சரே, நம் அமைச்சர் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உலகமே வியக்கும் வண்ணம் ஜஸ் ஒலிம்பியன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் தலைமை ஆசிரியர் ஓய்வு கே.ஆர். கணேசன் சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நடுவாசல் தலைமை ஆசிரியர் சிறப்பு விருந்தினராக தலைமை மற்றும் தலைமை விருந்தினர் சிறப்பு, அதாவது நம்முடைய ஆசான் அவர்களுக்கு நமது மாணவிகள் தற்பொழுது தமிழினி அவர்கள் நமது அமைச்சர் அவர்களுக்கு மலர் கொடுத்து வரவேற்பார்கள். நல்லா பலமா இருக்கட்டும். அடுத்தபடியா தர்சனா தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மலர் சென்று கொடுத்து வரவேற்பார்கள். அடுத்தபடியா யாழினி, நம்மளுடைய கராத்தே ஆசான், எங்களை எல்லாம் சரியான வழியில் மேம்படுத்திக் கொண்டிருக்க ஈஸ்வர்குமார் சென்சாய் அவர்களுக்கு யாழினி அவர்கள் மலர் கொடுத்து வரவேற்பார்கள். நன்றி. மாநில பொறுப்பு மட்டுமல்ல, தேசிய அளவிலான சாம்பியன்களை உருவாக்கி கொண்டிருக்கும் கியோ டெக்னிக்கல் கமிஷனுடைய வைஸ் பிரசிடென்ட், டிஎஸ்கே தமிழ்நாடுடைய வைஸ் பிரசிடென்ட், மென்மேலும் பல்வேறு பொறுப்புகள், WK பல்வேறு பொறுப்புகளில் உறுப்பினராக இருந்தக்கூடிய மாஸ்டர் அவர்கள் வந்து அமைச்சர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுள்ளனர். நம்முடைய யோகேஸ்வரன் நம்முடைய தலைமையில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி யோகேஸ்வரன் மாஸ்டர் அவர்கள் வந்து தலைமை அவர்களுக்கு சால்வை பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியா மாஸ்டர் ஈஸ்வர மாஸ்டர் எங்களை நம்மளுடைய பெரும் பங்கெடுத்துக்கொண்டு நேரங்காலமெல்லாம் பார்க்காம தொடர்ந்து மாணவர்களை மென்மேலும் எடுத்து கிளாப் பண்ணலாமே. பெரும் முயற்சியோட ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. மாணவர்களுடைய கிளாப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேரத்தில் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு விஜயானந்த் மாஸ்டர் பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அமைச்சர் அவருடைய நெருக்கடியான சூழலில் அவ்வளவு நேரம் நம்ம ஒதுக்கி இருக்கிறது ரொம்ப நன்றி. ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டும் சால்வை அளித்துவிட்டு கலை அடுத்தபடியா இங்கே தலைமை ஆசிரியர் இங்கே இருக்கும். அடுத்தபடியா செங்கோடன் நம்முடைய மாவட்ட சிபிஐ தலைவர் அவர்களுக்கு, செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்க ரஞ்சித் மாஸ்டர், மாஸ்டர், ஒன்றிய செயலாளர் ரவி அவர்களுக்கு ப்ரோ மாஸ்டர் சால்வியத்தை கொண்டு வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. LD ராஜேந்திரன் அவர்களுக்கு கலை மாஸ்டர் சால்வியத்தை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கும். நம்முடைய JCI பிரசிடென்ட் கீரமங்கலம் செந்தல் கோவிந்ததாசன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். தற்பொழுது அமைச்சருக்கு முன்னாடி ஒரு சில மாணவருடைய டெமோ மட்டும் ஒரு 5 minutes மட்டும். கராத்தே ஈவென்ட் கட்டா கலை ஸ்டூடெண்ட் சிறு வயதிலேயே இது போன்ற ஸ்டெப் எல்லாம் வந்து பல கிரீன் பெல்ட்ங்கிறது வந்து ஒரு 2-3 வருட பயிற்சிக்கு அப்புறம் மாணவர்கள் வந்து இந்த வயசுலையும் செய்யறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு
பல்வேறு திசையில சென்றாலும் இந்த திசையில நல்ல திசையில இருக்காங்கிறத உங்களுக்கு விழிப்புணர்வு. சுபாஷ் மாஸ்டர் ரெடியா? ஸ்டார்ட். சார் ஆடாம இருந்துங்க சார், நாங்க இருக்கிறோம்ல. என்னால உனக்கு சண்டை கத்து தரதா முடியும், ஆனா போராட வேண்டியது நீதான். முயற்சி பண்ணு. கிளாப் பண்ணுங்க குரூப் டெமோ ஸ்டாண்ட் அப். குரூப் டெமோ ஸ்டாண்ட் அப். பசங்க பசங்க மட்டும். Thank you. Thank you. Okay. H. Knee. Sit. She. Go. Look. H. Sit. Go. Do. Thank you. Rest. அவங்க பிளேஸ்ல இருங்க. Thank you. Thank you. லெஃப்ட் சைடு மேடைக்கு லெஃப்ட் சைடு கொஞ்சம் வழி விடுங்க. அவங்க தெரியுற மாதிரி இருக்கணும் ப்ளீஸ். எல்லாரும் செய்யறாங்க ஒரே மந்திரம். கட்டா ஜெனினோ கட்டா ஜெனினோ யோய் मुझे बता चिक मत रे कटा पैसे जन्ना 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 यमे रे வெரி குட். அவங்க பிளேஸ்ல கரெக்டா நின்றுருக்கீங்க. ஸ்டெப் கரெக்டா இருக்கு. வாழ்த்துக்கள். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேக்ல வாங்க, இடமா இல்ல. கராத்தே தகுதிப்பட்டை வழங்குகின்ற போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உரிய மரியாதைக்குரிய திரு யோகராஜ் அவர்களையும் வருகின்ற நம்ம எல்லாம் வரவேற்று இந்த ஒரு அருமையான இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் நானும் நம்ம ஈஸ்வர் குமார், நம்ம தமிழரசன், நம்ம ரஞ்சித் குமார், நம்ம கோமதி சங்கர், யோகேஸ்வரன் இவர்களெல்லாம் பார்க்குறேன். இவங்களுக்கு வயசே ஆகிறது கிடையாது. இன்னும் 10 வருஷம் இருந்தாலும் இது மாதிரி தான் இருப்பாங்க. அதற்கு காரணம் கராத்தே என்ற பயிற்சி. அவங்க முறைப்படி அந்த பயிற்சி பெற்று அந்த வாழ்க்கை முழுவதும் அந்த பயணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இளமையாக இருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு முதலில் நான் நன்றி சொல்ல இருப்பது, இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் எதையும் சந்திப்பதற்கு தயார்படுத்துகின்ற இளம் வயதிலே இவர்களுக்கு இந்த பயிற்சிக்காக அனுப்பிய பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பலத்த கைதட்டல் கொடுங்க. நான் நேற்று மாலை சென்னையிலேருந்து கிளம்பி 6:30 மணிக்கு புதுக்கோட்டையில் ஒரு கூட்டம் முடிச்சு, இரவு ஆலங்குடியில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சு கபடி போட்டு வீட்டுக்கு போகும்போது 11:30 மணி. அதுக்கப்புறம் 12 மணிக்கு தூங்க போய் காலைல 4 மணிக்கு 7 மார்னிங் எழுந்துச்சு ரெடியாகி நான் ஒரு 6 மணிக்கு பேராவண்ணி போயிட்டு இருந்தேன். மாட்டு வண்டி பந்தயம் தொடங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4-5 வாகனங்களில் வந்து கொண்டிருந்தார்கள். நான் வண்டியை ஸ்லோ பண்ணப்பா நிறைய வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தப்போ இந்த போட்டிக்காக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த வயசுல இந்த பிள்ளைகளை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்ட்டு அவங்க அழைச்சிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஏதாவது ஒரு தனித்திறமை இருந்தாக வேண்டும். கராத்தையா இருக்கலாம்,
யோகாவா இருக்கலாம், கலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஏதோ கவிஞரா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு தனித்திறமை நம்மகிட்ட இருந்தா கெட்ட பழக்கங்கள் நம்மகிட்ட வரவே வராது. குறிப்பா அந்த கராத்தே பயிற்சி பெற்ற இந்த பிள்ளைகளிடத்துல எதிர்காலத்தில் பெற்றோர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதையும் சந்திப்பதற்கும் தயாராக இருப்பார்கள், தீய செயல்களை செய்யாமலும் இருப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெமோ காட்டினாங்க, நம்பவே முடியல. ஒரு பெண், இளம் வயது அந்த பெண் 3-4 பேரை தனியா சந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறால். மனிதனுக்குள்ள எண்ணற்ற திறமைகள் இருக்கிறது. அவ்வளோ அந்த நிகழ்ச்சி காட்டினாங்க. இந்த பாத்தீங்கன்னா 1 மாதத்துல இந்த பிள்ளைகளை இந்த தயார்படுத்திருக்கீங்க, மிக அருமையாக. அதற்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது மாதிரி நம்ம பகுதி எல்லா இடத்திலையும் தொடங்குங்க. நம்ம சார் சொன்னார் ஈஸ்வர்குமார், நாங்க பள்ளிகள் எல்லா இடங்களிலுமே நாம தொடங்க போறோம், JSW CSR நிதியிலிருந்து என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இது தேவை. இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, உடல் உறுதி பெறுவதற்கு மட்டுமல்ல, மன உறுதியும் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் திருமூலர் சொன்னார், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேன் என்று சொன்னார். நாம உயிர் வாழ்வதற்கு உடம்பு ரொம்ப முக்கியம். அந்த உடம்பு முக்கியமாக இருப்பதற்கு, உடல் உறுதியாக இருப்பதற்கு கராத்தே மிக மிக முக்கியம் என்பதை நான் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரில் இருக்கின்ற பிள்ளைகள் 9 மணிக்கு வெயிலில் இருக்காங்களே, எப்படி சார் எல்லாரும் நிழலுக்கு வர வச்சுருங்களா? இல்லை சார், எங்க பிள்ளைகள் எல்லா புயல், வெயில, மழை, வெள்ளம் எல்லாத்தையும் சந்திக்கிறாப்புல தான் நாங்கள் தயார்படுத்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறார். அத்தனை மாஸ்டர்ஸ்க்கு எனக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்களை பார்த்து நான் பொறாமைப்படுறேன். உங்க மாதிரி மாஸ்டர் எனக்கு, நான் சின்ன வயசுல இருக்கப்போ எனக்கு கிடைக்காம இருந்துட்டாங்களே, நானும் உங்க மாதிரி வந்திருப்பேனே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும்னு தான் நினைச்சேன், அதை கேன்சல் பண்ணிட்டேன். பார்த்துக்கலாம். இதை விட வேற நிகழ்ச்சி நாம பார்க்க அருமையான நிகழ்ச்சி. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த பிள்ளைகளுக்கான தனித்திறமைகளை கொண்டு வருவதற்கு பல்வேறு போட்டிகளை நடத்துகிறார். குறிப்பாக விளையாட்டுத்துறையை தமிழக முதலமைச்சர் கவனமாக முன்னெடுத்து 1 கோடி இளைஞர்கள் விளையாட்டு மைதானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று இலக்காக நிர்ணயித்தார். இன்றைக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சரையே அந்த துறைக்கு அமைச்சராக்கி இன்றைக்கு விளையாட்டுத்துறையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க சர்வதேச போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள் பங்கு பெறுவதற்கு பயிற்சி வேண்டுமா? நம் துணை முதலமைச்சர் உடனடியாக நிதி தருகிறார். அதே மாதிரி சர்வதேச, தேசிய அளவில் நீங்கள் வெற்றி பெற்று இதற்கு முன்பு வந்தீங்கன்னா மனு கொடுத்துட்டு வெற்றி பெற்றவர்கள் ஐகாஸ் இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய உயரிய ஊக்கத்தொகைக்கு நாம மனு கொடுத்துட்டு 3 மாதம் 4 மாதம் காத்துக்கணும். ஒரு சில நாள்ல கொடுக்காம போயிடுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவில் வெற்றி பெற்றால் வெற்றி பரிசு வாங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு பரிசு தொகையை அறிவிக்கின்ற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அதே மாதிரி உலக செஸ் சாம்பியன் போட்டி நமது குகேஷ் என்ற தமிழ்நாட்டு வீரர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனேயே அந்த இளைஞருக்கு குகேஷ்க்கு 5 கோடி ரூபாயை பரிசு வழங்கியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கப்போ கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய் அந்த ஐகாஸ் இன்சென்டிவ் வழங்கினேன். இப்பொழுது 173 கோடி ரூபாய் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் வழங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி உங்களுக்கான இந்த பயிற்சி என்பது பயிற்சியோடு முடிந்து விடல. நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் 60 வயசுனா உங்க அனைவருக்கும் ஒரு 25 வயசு அதிகம். 85 to 90 வயசு வாழ்வதற்கான திறனை தரக்கூடியது இந்த பயிற்சி, கராத்தே பயிற்சி. அதை மறந்துடாதீங்க. 2வது, நம்ம உடம்பை தயார்படுத்திக்கிறோம். நம்மளுடைய ரத்த ஓட்டங்கள் அத்தனையும் சரியான நிலையில் நாம கொண்டு வர்றோம். மனிதனுடைய எடை உயரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். 1 கிலோ என்னுடைய வெயிட் ஹைட் பார்த்தீங்கன்னா 5.7 கிலோ. எனக்கு 70 கிலோ நான் வெயிட் இருக்கணும். ஆனா 25 வருஷமா நான் 76 கிலோ இருக்கேன். ஒரு 4 கிலோ குறைப்போம்னா தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 கிலோ வெயிட் நம்ம உடம்புல கூடுதலாக இருந்தால் 3 லட்சம் கிலோமீட்டர் ஹார்ட் பம்பிங் பண்ணணும் எக்ஸ்ட்ரா. மறந்துடாதீங்க, அதான் முக்கியம். இந்த மாதிரி பயிற்சி பெறப்போ ரத்த ஓட்டம் சரியா இருக்கும், இதயம் சீராக இருக்கும். எதிர்காலத்தில் நமக்கு எந்த கவலையும் இல்லை, வேலை வாய்ப்பும் உங்களுக்கு காத்திருக்கிறது.
உங்களுக்கான பயிற்சி பெறுகின்ற பொழுது இதற்காக தனியாக இடஒதுக்கீட்டில் வேலை வைக்கிறது. எல்லா திறமையும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்ட நீங்கள் இந்த பயிற்சி 1 மணி நேரம் முடிச்சிட்டீங்கன்னா 24 மணி நேரமும் நீங்க ஆக்டிவா இருக்கலாம், சுறுசுறுப்பா இருக்கலாம், தூக்கம் வராது, கோபம் வராது, மகிழ்ச்சியோடு இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கின்ற அத்தனை இளைஞர்களையும் நம் பிள்ளைகளை இந்த விளையாட்டு மைதானத்திற்கு கராத்தே பயிற்சி பெறுவதற்கு அனுப்பி வையுங்கள். இந்த மிகச்சிறப்பான பணிகளை இங்கே மேற்கொள்கின்ற இந்த மண்ணில் மேற்கொள்கின்ற அருமை சகோதரர் தமிழரசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே மாதிரி எங்க ரஞ்சித் குமார் வாங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். விஜயவாணன் வாங்க, வாழ்த்துக்கள். எல்லாம் கைதட்டுங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்த்துக்கள். அடுத்து வாங்க, அன்பு தளபதி வாங்க, வாழ்த்துக்கள், கைதட்டுங்க. ஓகே, பண்ணிடுவோம். வேற யாருக்கா பேர் பண்ணுங்க. முருகராஜ், சுபாஷ், எத்தனை இளைஞர்களை உருவாக்கி இருக்கோம் பாருங்க, கைதட்டுங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுங்க. வாங்க, வெரி குட். வெரி குட், வாழ்த்துக்கள், பாராட்டு. கோமதி சிங் பேரு சுபாஷ், கைதட்டுங்க எல்லாம். சிவாஜி பிரபு, வாழ்த்துக்கள். கோமதி சங்கர், வாழ்த்துக்கள், பாராட்டு. மேகலா மாஸ்டர் வாங்க, வாழ்த்துக்கள். அவர் என்னோட நண்பர். வாழ்த்துக்கள். யோகேஸ்வரன் வாங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ரஞ்சனி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கார்த்திக், வாழ்த்துக்கள். அபதீஷ், வாழ்த்துக்கள். கையெழுத்துங்க. தினேஷ் ராஜா, ஓகே, வாழ்த்துக்கள். கிருஷ்ணன், வாழ்த்துக்கள். அப்படியா, வாழ்த்துக்கள். வெரி குட். வாழ்த்துக்கள். இந்த நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆலங்குடி, பேராவூரணி பகுதியில் மிக சிறப்பாக இந்த பயிற்சியை கொடுக்கின்ற அத்தனை மாஸ்டர்ஸ்க்கும் எழுந்து நின்று அவர்களை கைதட்டுங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கைதட்டுங்கள். இந்த இளைஞர்களை உருவாக்குவதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற நல் முத்துக்கள் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் சார்பாகவும், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாகவும், புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தன்னையாக ஒரு நாள் பாராட்டு விழாவை நடத்துவோம். ராணுவத்திற்கு இணையாக உங்களை தயார்படுத்தியிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை கூறி இந்த பயணம் ஒரு நல்ல பயணம், வெற்றி பயணம், ஒரு மிக சிறந்த பயணம், உங்கள் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற பயணம் என்கின்ற அடிப்படையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். தோன்றி புகழோடு தோன்றுக, அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று திருவள்ளுவர் சொன்னார். மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் புகழோடு இருக்கின்ற வகையில் உங்களை அத்தனை பேரின் புகழின் உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிசம்பர் 6, 7 நடந்து முடிந்த மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில நம்ம பகுதியை சேர்ந்த அன்பு தளபதி மாஸ்டர் அவர்கள் சாம்பியன்ஷிப் பெற்று நேஷனல் போட்டிக்கு தேர்வாயிருக்கிறாங்க. அவங்களை பாராட்டு விதமாக அமைச்சர் அவர்கள் கௌரவித்து பெற்றோர்களும் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறார். அடுத்தபடியா பிளாக் பெல்ட் ஹோல்டர்ஸ் பக்கத்து மேடைக்கு அறியவங்க. ஜே விக்னேஸ்வரன், சார் அப்படிங்க பாருங்க, இங்க பாருங்க சார். ஒரு நிமிஷம் ரெடி வந்துருக்காரு. ஓகே. ஓகே. நம்மளோட தகுதிப்பட்டையில
ஒரு 5 ஆண்டு காலம் சிபிஐ மாவட்ட பிறகு படிக்கும் இருக்கிறார்கள் மாணவர்கள். நமது அமைச்சர் அவர்கள் வந்து சான்றிதழ் வழங்கி சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய அனுபவ காலம் சுமார் 18 வருடங்கள். பெரிய கை தட்டலாம்னு நினைக்கிறேன். வாங்க விக்னேஸ்வரன், வெல்கம். மாஸ்டர் அவர்கள் தகுதிப்பட்டையும் அமைச்சர் நம்மளுடைய உடலின் மொழிங்கிற ஒரு தாரக மந்திரப்புக்கு எந்த விதமான மருத்துவத்துக்குமே செல்லாம இருக்கிறதுக்காக இது அனைத்து பேருக்குமே வழங்குறான். ஜேடி தர்சனா, பிளாக் பெல்ட் ஹோல்டர் ஜேடி தர்சனா, இளந்தேவன், இளந்தேவன், ஜெயராம், சி ஜெயராம், ஜெயராம், ஐடி கார்டு, உடலின் மொழி, உடலின் உணர்வுகளை எப்படியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய தாரக மந்திரம் சுமாரா ஒரு 30 வருடமா இதுவரை நான் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு வைத்தியத்துக்கு போனதில்லை. அதுபடி எந்த சூழல்லையும் போனதில்லை. அதற்கு பெரிதும் உதவியது இந்த புக்கு. அது எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லா கெஸ்ட்டுக்குமே இது கொடுக்குறோம். நிகழ்ச்சியில இந்த சாலை உணவுகிறது அமைச்சருக்கு மட்டும் செஞ்சுட்டு அது யாருக்கும் பண்ணல. அதனால எல்லாருக்குமே நினைவு பரிசா நம்ம மாஸ்டர் அவர்கள் வந்து வழங்கி கொடுப்பார்கள். நன்றி. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு செங்கோடன் ஐயா அவர்களுக்கு மாஸ்டர் அவர்கள் நினைவு பரிசு. ஒன்றிய செயலாளர் ரவி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு. நகர செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு. எல்டிஆர் ராஜேந்திரன் ஒப்பந்தவர் அரசு ஒப்பந்தவர் அவர்களுக்கு நினைவு பரிசு. கணேசன் சார் அவர்களுக்கு முன்னாள் சார் கணேசன் சார் அவர்களுக்கு வணக்கம். தங்கராஜ் சார் அவர்களுக்கு, ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற சாந்தி அவர்களுக்கு மரக்கன்று வழங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜேசிஐ பிரசிடண்ட் கோவில்தாசன் அவர்களுக்கு மரக்கன்று வழங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்எம்சி தலைவி பசுமை நாயகன் அவருடைய தொடங்கி வச்ச பணிதான் இது. அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நீலகண்டன் விஎஸ்ஆர் மகள் அவர்களுக்கு நினைவு பரிசு. செல்வராசு தங்க மண்டபம் அவர்களுக்கு, ஆனந்தன் ராமசாமி செட்டியார் ஆனந்தன் அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. டி மணிக்குமார் அவர்களுக்கு அடுத்தபடியாக நினைவு பரிசு. அன்பு பழனியப்பன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தமிழரசன் யாரும் பார்த்துட்டு சொல்லிருங்க. சங்கர் மாவட்ட பிரதிநிதி அவர்களுக்கு
ஏ ராஜேந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சங்கர் மாவட்ட பிரதிநிதி அவர் வெல்கம். மரக்கன்று மற்றும் நினைவு பரிசு வருகின்ற எஸ்எம்சி தலைவர் தங்கராசு சார் அவர்களுக்கு, எஸ்என்சி தலைவி இளவரசி அவர்களுக்கு மரக்கன்று வழங்க தரப்படுகிறது. முத்துக்குமார் சார் உதவி தலைமை முத்துக்குமார் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சேது புகழந்தி சார் அவர்களுக்கு மணிமாறன் அவர்களுக்கு, சேகர் எல்ஐசி முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு. ஜீவானந்தம் ஆசிரியர் அவர்களுக்கு, ஜீவானந்தம் ஆசிரியர் மணிமாறன். பள்ளி உதவியாளர் கணேசன் அவர்களுக்கு மெடல். அடுத்து வரதராஜன் சார் அவர்களுக்கு, எழுத்தாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. செந்தில் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வாசு ஆசிரியர் வர்த்தக சங்க தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. டிஆர் ஸ்டோர் தனபாலன் அவர்கள் மூன்றுமே அகில மரம். இந்த மரங்களிலே இந்த பாசிட்டிவான அகில மரம் அகில மரமாக இருந்தது மிகப்பெரிய நிழலையும் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் விதமாக சார் கொஞ்சம் பேங்க்ல வாங்க சார். வெரி குட். நல்ல கண்ணா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இல்ல அதான் பேக்கிங் கரெக்டா இருக்கு. மண்ணு தெரிஞ்சு எடுங்க பயனுங்க. எவ்வளவு கொடுத்தாங்க ஒரு பண்ண மறக்கணும்? 150 கூட வா. நல்லா அனுப்பிடுங்க. ஈஸியா வந்துடும். தம்பி கேட்க வேணும் 2